என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? ஓட்டி கேட்க வந்தோம். நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்தியா எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு. அதுவும் பெண்களுக்கு 69%. நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். போயிட்டு வாங்க. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோழி கழிவுகளை கொட்ட வந்த கேரள வாகனங்களை சிறைப்பிடிச்சு 5 கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. துர்நாற்றம் வீசினதுனால முகமூடி அணிஞ்சு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. கேரள மாநிலத்தில் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் இறைச்சி கழிவுகள், ஹோட்டல் உணவு கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் இது எல்லாத்தையும் பொது இடங்கள்ல கொட்டுறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. இதனால கேரளால சேரக்கூடிய குப்பைகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுறது காலம் காலமா தொடரக்கூடிய ஒரு அவலமாவே இருந்துட்டு வருது. நோயாளிகளுக்கு செலுத்திய ஊசிகள், மாட்டிறைச்சி, கோழி இறைச்சிகளின் கழிவுகள் இது எல்லாத்தையும் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துதான் கொட்டப்படுது. குறிப்பா தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதிகளில் தான் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டுட்டு வருது. இவ்வாறு மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுறதால அதுல இருந்து ஆபத்தான நோய்கள் பரவக்கூடிய அபாயமும் இருக்கு. இந்த நிலையில தான் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோழி கழிவுகளை ஏற்றி வந்த வாகனங்களை 5 கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் மடக்கி பிடிச்சிருக்காங்க. கள்ளிக்குடி தாலுகா கே சென்னம்பட்டி கிராம பகுதியில கேரளாவை சேர்ந்த தனியார் கெமிக்கல் நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த நிறுவனத்துல இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்று வருது. அந்த நிறுவனத்துல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளால துர்நாற்றம் வீசி 5க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இறைச்சி கழிவுகளால சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் மண்வளம் மற்றும் நீர்வளம் பாதிக்கப்படுறதால அந்த நிறுவனத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த 5 கிராம மக்கள் சார்பில் ஏற்கனவே கோரிக்கை மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்குத்தான் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காம கோழி கழிவுகளை ஏற்றி வந்த மினிவேனை சிறைப்பிடிச்ச கே சென்னம்பட்டி, குராயூர், ஓடைப்பட்டி, மேலப்பட்டி, பேய்குளம் இந்த கிராமங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் நள்ளிரவுல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட திருமங்கலம் டிஎஸ்பி அருள் தலைமையிலான கள்ளிக்குடி போலீசார் துர்நாற்றம் காரணமா முகமூடி அணிஞ்ச கிராம மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். கள்ளிக்குடி வட்டாட்சியர் செந்தாமரை கிராம மக்கள் கிட்ட மனுவை வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கிறதாவும் அதுவரை தற்காலிகமா இந்த நிறுவனத்தை மூட ஆட்சியர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. தமிழக மாவட்டங்களை கழிவு மாவட்டங்களா கேரளா மாற்றி வர்றதா குற்றம் சாட்டிய மக்கள் இதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கலன்னா போராட்டத்தை கையில எடுப்போம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க.